எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 61வது ஸ்தோத்திரம். 61வது ஸ்தோத்திரம் என்னன்னா, சுதன்வா கண்டபரசுர் தாருணோத்திர வினப்பிரதக திவிஸ்பிக் சர்வதிருக் வியாசோ வாசஸ்பதி ரயோனிஜா. இது 61வது ஸ்லோகம். மறுபடியும் சொல்ற கேட்டுங்கோ. சுதன்வா கண்டபரசுர் தாருணோத்திர வினப்பிரதக திவிஸ்பிருக் கரெக்டாக சொல்றேன். திவிஸ்பிருக் சர்வதிருக் வியாசோ வாசஸ்பதி ரயோனிஜ. எப்படி சொல்லணும்னா, சுதன்வா கண்ட பரசுர் தாருணோத்திர வினப்பிரதக திவிஸ்பிருக் சர்வதிருக் வியாசோ வாசஸ்பதி ரயோனிஜ அப்படி சொல்லணும். சொல்லும்போது சுதன்வா கண்ட பரசுர் தாருணோத்திர வினப்பிரதக திவிஸ்பிருக் சர்வதிருக் வியாசோ வாசஸ்பதி ரயோனிஜ. இது இந்த ஸ்லோகம். இதுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சுதன்வா சூன்னா சிறந்த, தன்வான்னா தனுசு, வில், அதுதான் சாரங்கம்ன்ற அந்த வில்லை சிறந்த சாரங்கம் என்ற வில்லை ஆயுதமா கொண்டவர். அதான் சுதன்வான்றது அதான் சாரங்கத்தை கையில் உடையவர். சாரங்கம் என்ற சிறந்த வில்லை கையில் உடையவர் சுதன்வா. கண்டபரசு, கண்டம்னா கழுத்து, கண்டம்னா கழுத்து. பரசுன்னா கோடாரி, பரசுன்னா கோடாரி. பரசுராமர் கையில் வச்சிருக்கிறது, அதனால தான் அவருக்கு பேரே பரசுராமன் பேர். பரசுன்னா கோடாரி, கோடாரி கையில் வச்சிருந்தனால தான் அவருக்கு கோடாரி ஆயுதமாக வச்சிருக்கிறதுனால தான் அவருக்கு பரசுராமன் பேர். ரேணுகாதேவி கழுத்தை வெட்டினார் இல்லையா, கழுத்து பகுதி கண்டம் கழுத்து, அப்போ அம்மாவோட கழுத்தையே வெட்டுறாரு இல்லையா, அதுதான் அந்த 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 கழுத்து பகுதியை துண்டாக்கக்கூடிய கண்ட பரசுன்னா கழுத்து பகுதியை துண்டாக்கக்கூடிய கோடாரியை ஆயுதமாக உடையவர்னு அர்த்தம். கண்ட பரசுன்னா அதான் பரசுராமர் கையில் வச்சிருக்க அந்த இதை குறிக்கிறது, கோடாரியை குறிக்கிறது. அது அந்த கோடாரி கழுத்தை வெட்டக்கூடிய கோடாரின்னா, கழுத்தை வெட்ட கண்ட பரசுன்னா கழுத்தை வெட்டின கோடாரின்றது இந்த இடத்துல அம்மா ரேணுகாதேவியோட கழுத்தை வெட்டின கோடாரின்னு அர்த்தம். தாருண, தாருணன்னா தாருன்னா பகைவர்கள், பகைவர்கள். தாருன்னா பகைவர்கள். ருணன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குறது. தாருணன்னா பகைவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து அழிப்பவர் அப்படின்ட்டு அர்த்தம். தாருணன்னா பகைவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து அழிப்பவர் அப்படின்னு தாருணன்றது அப்படி அர்த்தம். அடுத்தது திரவிணப்பிரத. திரவிணப்பிரதன்னா திரவின்னா செல்வம், திரவியங்கள்ன்ற அதான் திரவின்னா செல்வம். நான் ஹேவிங்ன்ற அர்த்தம், உடைய, ஹேவிங் வச்சிருக்கிறது, அதுக்கு பேர் என்ன. பிரதன்றது பிரீத்தி. பிரீத்தின்னா ரொம்ப மனசு அந்த அன்போட கொடுக்குறது, அதான் பிரீத்தி. பிரீத்தானா நம்ம அந்த மகிழ்ச்சி அடையிறது, ஆசை வைக்கிறதுக்கு பேர் தான் பிரீத்தி. என்னன்னா இது திரவிணப்பிரதன்ன திரவியங்களை நம்ம ஒன்று கொடுத்துக்கோம். திரவங்க மிகச்சிறந்த திரவியங்களை உடைய மகாவிஷ்ணு பிரீத்தின்றது இந்த இடத்துல செல்வங்களை அடியார்களுக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறாராம். பிரீத்தி திரவிணப்பிரதன்னா அடியார்களுக்கு திரவியங்களை கொடுப்பதால் மகிழ்ச்சி அடைபவர் அப்படின்னு எடுத்துக்கணும். அது திரவிணப்பிரத. அடுத்தது தவிஸ்பிருக். தவிஸ்னா உயரம். உயரம்னா என்னென்ன சாதாரண உயரம் இல்லை, எட்ட முடியாத உயரம், பார்க்க முடியாத உயரம், போக முடியாத உயரம், அதுதான் தவிஸ். பிருக்குன்னா அடைதல், அதாவது எல்லையற்ற உயரத்தை அடைந்தவனா. அது விஸ்வரூப சேவையை சொல்றாங்க இந்த இடத்துல. பரமபத அளவுக்கு உயர்ந்து நின்றவன், அதான் விஸ்வரூப சேவை. எல்லையற்ற உயரத்தை உடையவன். எல்லையற்ற உயரத்தை இருந்தா கூட உங்களுக்கு பார்க்கும்போது கண்ணுக்கு தெரிய வரான், சின்னவராகவும் தெரிய வரான் அந்த ரூபத்தை. அவர் ஒரு ரூபத்தை எந்த அளவுக்கு வேணாலும் வசத்துட்டே போகலாமா, அதுக்கு அளவே லிமிட்டே கிடையாதான். அதான் அதுதான் விஸ்வரூபம்ன்றது. அதுதான்
தவிஸ்பிருக். தவிஸ்பிருக்னா எல்லையற்ற உயரத்தை அடைந்தவன். விஸ்வரூபத்துக்கு பேர் தான் தவிஸ்பிருக்னு பேர். சர்வதிருக். சர்வதிருக்கு. திருக்குனா ஞானம். திருக்குன்றது அதுல இருந்து அப்புறம் தான் திருன்றது வந்தது. திருனாலும் ஞானம் தான். திருக்குனா ஞானம். சர்வதிருக்கு அனைத்து ஞானங்களையும் உடையவன். எல்லா எல்லா காரியங்கள்லையும் சிறந்த ஞானத்தை உடையவன் அர்த்தம். சர்வதிருக்கு. வியாசோ. வியாசோன்றது இதுல இந்த இடத்துல வந்து சத்தியசந்த தீர்த்தர் வந்து வியாசம்ன்றது வந்து விளக்கி சொல்றது. வியாசம்ன்றது வந்து நம்மளுக்கு இப்போ காரியம் ஒரு பொருளோட விளக்கத்தை கூறதுக்கு பேர் வியாசம்னு பேர். அதை சத்தியசந்த அனைத்து ஞானங்களையும் விளக்கி கூறுபவன்னு சொல்றார் வியாசோன்றதுக்கு. இவர் வந்து ஆதிசங்கரர் வந்து வியாச முனிவராக அவதாரம் எடுத்தவர். 22 மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள்ல வியாசர் ஒண்ணு. அதனால வியாச முனிவராக அவதாரம் எடுத்தவர்னு அவர் அதுக்கு பதில் சொல்லிடுறார். எளிமையா நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி. இவரும் சரியாதான் சொல்லிருக்காரு. இவர் வந்து என்னன்னா அனைத்து ஞானங்களையும் உடைய வந்து அதோட உட்பொருள் ஜாஸ்தி. அதுதான் வாசஸ்பதி. வாசஸ்பதினா வாஸ்னா வாக்கு. ஞாபகம். வாஸ்ன்றது நீங்க வாக்கு கொடுக்குறது. வாக்கு பேசுறீங்களே அதுக்கு பேரு வாஸ்னு பேரு. அதான் வாசஸ்பதி. இந்த அதிபதி. வாசஸ்பதினா வாக்குக்கு அதிபதினு ஒரு அர்த்தம். வியாசஸ்பதினு அவர் சொல்றார். வாசஸ்பதினு ஒண்ணு. வியாசஸ்பதின்றது என்ன சொல்றாருன்னா வியாசர் அதாவது வியாச உருவில் மகாபாரதத்தை உரைத்தவர்னு இவர் சொல்ற அதிபதி. வியாசர் உருவில் வியாசன்றது வந்து இந்த இடத்துல நான் முதல்ல சொன்னேன் பாருங்க வாக்கு. வியாசன்றது வாக்குன்னு சொன்னேன் இல்லையா வாசன்னு. அது மாதிரி வாக்கு உருவத்துல மகாபாரதத்தை அளித்தவர் அப்படின்னு சத்தியசந்த தீர்த்தர் சொல்றார். ஆக வாசஸ்பதின்றது வாக்குக்கு அதிபதி. சரியான நேரான அர்த்தம் அந்த. அடுத்தது அயோனிஜ. அயோனிஜன்னா அதை நீங்க மூணா பிரிச்சுக்கணும். அயோ நீ பிளஸ் ஜ அப்படி வச்சுக்கணும். அயோன்னா உற்பத்தி. சான்ஸ்கிரிட்ல அயோன்னா உற்பத்தி. நீன்னா அல்லாத நைன்றமே அதான் இல்லைன்றதுக்கு அது மாதிரி அல்லாத. நீன்னா அல்லாதன்னு வச்சுக்கணும். ஜன்னா ஜனனம் ஜனிக்கிறது. இப்ப இதுல இப்ப நீங்க மூணையும் கூட்டி பாருங்க அர்த்தத்தை. உற்பத்தியோ ஜனனமோ இல்லாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கருவில் உற்பத்தி ஆகாதவன் அர்த்தம். உற்பத்தியோ ஜனனமோ இல்லாதவன் அப்படின்னா யாரும் உற்பத்தி பண்ணவும் இல்லை, அவரை படைக்கவும் இல்லை, இன்னொருத்தர் கருவில் இருந்து பிறக்கவும் இல்லை, தானே உற்பத்தி ஆனவர்னு அர்த்தம். இது அயோனிஜன்றது வந்து சுயம்புன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் ஆக்சுவலா அயோனிஜன்றதுக்கு வந்து பேரு. அயோனிஜன்றது கரெக்டான அர்த்தம், சிம்பிளான அர்த்தம் சொல்லணும்னா சுயம்பு, தானே உருவாருது. அதான் கருவில் உற்பத்தி ஆகாதவர்னு அர்த்தம். ஆக இன்னைக்கு 61வது ஸ்தோத்திரத்துல நேற்றுக்கு 571 வரைக்கும் பார்த்துருந்தோம், லரிசத்தம்ம வரைக்கும். இன்னைக்கு வந்து 572 சுதன்வா, 573 கண்டபரசு, 574 தாருண, 575 திரவிணப்பிரத, 576 தவிஸ்பிருக், 577 சர்வதிருக், 578 வியாசோ, 579 வாசஸ்பதி, 580 அயோனிஜ. இன்னைக்கு 572 இருந்து 580 வரைக்கும் பார்த்துருக்கோம். 9 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு சகஸ்ரநாமத்துல 9 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். 572 572 இருந்து 580 வரைக்கும் 9 திருநாமங்களை இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது வந்து 9 திருநாமம் இன்னைக்கு பார்த்தது. இதோட 580 பார்த்துருக்கோம். 61 ஸ்தோத்திரம் நம்ம இன்னி வரைக்கும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.